இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் தக்காளி சூப்பும். தக்காளி சூப் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கலாங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பேனை வந்து அடுப்பில் வைங்க. ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ தான் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கும் நல்லா கிரிப்ஸியாக நல்லா சூப்பராக வரும். சூடு வந்ததுக்கப்புறம் பூண்டு பல் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நான் நீல வாக்கில் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக லைட்டாக மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இப்போ அதை ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ வந்து கடகடன்னு நம்மளுக்கு வந்து தக்காளி சூப் ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடு வந்தோன்னா நல்லா 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கையோடையே வந்து ஒரு 6 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டுருங்க. குக்கார கேப்பில் வந்து ஒரு பெரிய மீடியம் சைஸில் வந்து தேங்காய் திருகி பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பால் தனியாக, பால் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மூடி திறந்து பாருங்கள். நல்லா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வந்து குக்காக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து தண்ணிப்பால் ஆட் பண்ணுங்கள். தண்ணிப்பால் ஆட் பண்ணிவிட்டு மூடி போகிற கிட்டன்ஸில் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து பட்டை கிராம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு பொட்டேட்டோமே நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ வந்து கூட்டுக்கு வந்து தாளி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து கேரட்டு தான் வந்து பசங்களுக்கு கூட்டாக கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு தக்காளி சூப்புமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பால் எடுத்து வச்சோம்னா அதையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தழை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தக்காளி சூப்புமே டக்குன்னு குயிக்காக ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு கூட்டுமே ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவுமே மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடகடன்னு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பசங்களுக்கு வந்து தோசை தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். அவங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த தக்காளி சூப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய பசங்களுக்கு எப்படி ஃபேவரட்டோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருன்னு சொல்லுங்கள்.